கொலுசு எப்படி தொலைஞ்சது? அப்பா தர்மகர்த்தாவா இருந்தப்போ செஞ்சது. இந்த ஒத்த கொலுசு தான் இப்போ இருக்கு. அவரு ஞாபகார்த்தமா பத்திரமா இருக்கட்டும். அக்காக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்ன மகா இந்த நேரத்துல கால் பண்றா? சொல்லு மகா. அக்கா, நான் உங்களை உடனே பார்க்கணும். இப்ப வா. ஆமாக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுவும் நேரா பார்த்து தான் சொல்லணும். ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்பவே கிளம்பி உங்க வீட்டுக்கு வருவாக்கா? சரி, கேர்ஃபுல்லா வா. என்னது இது? திடீர்னு நேர்ல பாக்கணும்னு சொல்றா. அப்படி என்னவா இருக்கும்? என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? நாளைக்கே போக போறேன். எப்படியும் இதுக்கப்புறம் திவ்யாக்காவை பார்க்கவே முடியாது. அதான் திவ்யாக்காவை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவகிட்ட என்ன சொல்ல போற? ஊர்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஊருக்கு போறேன்னு சொல்ல போறேன். தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது பேசுன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் தான் சொன்னேனேம்மா, யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அங்க அம்பிகா அம்மா தாத்தா பாட்டி கிட்ட கூட அப்படிதான் சொல்லியிருக்கேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. இங்க பாரு, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட அவ துருவி துருவி கேப்பா. உண்மையிலே ஊருக்கு தான் போறியா? பாட்டிக்கு என்ன திடீர்னு உடம்பு சரியில்லை? எப்ப உனக்கு போன் வந்துச்சு? இப்படி எல்லாமே கேப்பா. அப்பவும் நீ என்கிட்ட சொன்னதை மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி இங்கேயே டேரா போகணும்னு பார்த்த அவ்வளவுதான் உனக்கு. இல்லம்மா, நான் சொன்ன மாதிரியே கிளம்பிடுவேன். நான் இனிமே உங்க யார் கண்ணிலையும் படமாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க முழுசா என்ன நம்பலாம். என்னாச்சு மகா? ஏன் நான் அவ்வளவு அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன்? அக்கா, நான் அமெரிக்கா போறேன்னு தெரிஞ்சா நிச்சயமா என்ன நீங்க போக விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால வேற வழி இல்லாம தான் இந்த பொய்யை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்ன யோசிக்கிற? இல்லக்கா, ஊர்ல திடீர்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்க மகா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. ஆனா பாட்டி என்ன பார்க்கணும்னாங்க. அதான் ஒரு எட்டு போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். என்னது? ஊருக்கு போறியா? ஆமாக்கா. ஆமா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் தானே ஆகணும். ஏன் ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கே இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்களே. உங்ககிட்ட எப்படிக்கா நான் உண்மையை சொல்ல முடியும்? சாரிக்கா. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. இல்லனா நானும் கூடவே வந்திருப்பேன். மகா, ஒண்ணு பண்ணு. நீ வேணா நாளை கழிச்சு போறியா? நானும் கூட வரேன். இல்லக்கா, நாளைக்கே போய் ஆகணும். பாவம் பாட்டி, எல்லாமே எனக்கு அவங்க தான். நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்லக்கா. ஆமாமா, உடம்பு சரியில்லைன்னா உடனே போறதுதான் நல்லது. ஆமா, நீ தனியா போயிட்டு வந்துருவியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நான் போயிடுவேன். சரி, போயிட்டு எப்போ வருவ? பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் கூட இருந்துட்டு அப்புறம் வந்துருவேன்க்கா.
50,000 ரூபாய் கொடுக்கறேன், நீ 500 ரூபாய் போதுங்கிற. ஹாஸ்பிடல்ல செலவுக்கு தேவைப்படும்ல. அக்கா அது ஊர்ல எல்லாம் கை வைத்தியம் தான்க்கா. அதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பண்ணும்? அப்படியே ஒருவேளை பணம் தேவைப்பட்டா கூட நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நீ இருக்கியே, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. நான் உங்ககிட்ட போய் தான் சொல்றேன். நான் திரும்ப வரமாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா சரிக்கா, நான் போயிட்டு வரேன். உன்னை தனியா அனுப்பவே எனக்கு மனசே வரல மகா. இல்லக்கா, இனிமே நான் இங்க இருந்தா தப்பாயிடும். நான் போய் தான் ஆகணும். நீங்களும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அது மட்டும் போதும் எனக்கு. மகா, மகா, ஏய் மகா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லக்கா. காலையில எப்போ கிளம்பணும்? நேரத்திலேயே கிளம்பணும். சரி, உங்க பாட்டி நல்லானதும் ஒரு ஃபோன் பண்ணு. நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரிக்கா. அப்போ நான் கிளம்பவாக்கா? என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அக்கா என்னாச்சுக்கா? அண்ணே என்ன ஆச்சுன்னு? காவிரி அக்கா, நீ வெளிநாட்டுக்கு போறது எங்க கிட்ட சொல்லிட்டாங்க.